ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பொங்கலுக்காக கிச்சன் கிளீனிங் தான் பார்த்தோம். இப்போ ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலாம். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணியே 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. எப்போவுமே நான் தான் க்ளீன் பண்ணுவேன். அம்மா எப்போவுமே என்ன தான் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா மாவு இல்லை பூ ஏதாச்சும் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்டே இருக்கனால வெளியில் எடுத்து வச்சா வீணாக போயிடுமோன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணாமலே அப்படியே விட்டுட்டேன். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன். இப்பயும் மாவு இருக்குது தான். ஏன்னா வெளில எடுத்து வச்சோன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 அன் ஹவராவது ஆகும் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி திருப்பி நம்ம ஆன் பண்ணுறதுக்கு. ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது மேக்ஸிமம் ஆகும். நம்ம ஃப்ரிட்ஜ் எப்படி க்ளீன் பண்ணுறோன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்விட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பொருளாக எடுத்து வெளில வச்சிடலாம். இது பஞ்சாமிர்தம் பாட்டிக்கு யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அப்படிங்க ஆப்போசிட்டில் ஒரு டேபிள் இருக்குது. அது மேலே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு காட்டுறேன். 5 minutes later. பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சாச்சு. எல்லாத்தையும் எடுத்து டேபிள் மேலே வச்சாச்சு. பூவு அப்புறம் மாவு இருந்த பாத்திரம் இதெல்லாம் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் இது பட்டர் ஆட்டுக்கு. சரி, இப்போ வாங்க நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அந்த கிளாஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஐயோ, என்னால் ஒரு கையால் ரிமூவ் பண்ணவே முடியல. இருங்க, நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த ரிமூவ் பண்ணதெல்லாம் ஃபஸ்ட்டு போய் வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா அது தண்ணி வடிகிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். நார்மல் நம்ம பாத்திரம் விளக்குற சோப்பாலே இதை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இது தண்ணி நல்லா வடியட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடலாம். A few moments later. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், டோரில் இருந்த அந்த டஸ்ட்டெல்லாம் கூட போயிடுச்சு. நான் நார்மல் வாட்டரில் ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு தான் நான் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். எந்த ஒரு லிக்யூடு எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு நார்மல் வாட்டர்லேயே. சரி, இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சதை ஒரு டவலால் தொடச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிடலாம். நான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அடுக்கி வச்சுட்டேன். அப்பா, அந்த ஒரு வழியாக அந்த ஃப்ரிட்ஜுக்கு இப்போ தான் ஒரு விடிவு காலம் வந்த மாதிரி இன்றைக்கி ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஆகும். இருந்தாலும் அதில் எப்போவுமே பால் மாவு எல்லாம் இருக்கிறதுனால நான் அதை எடுத்து வச்சா வீணாக போயிடுமோன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே பண்ணாமலே விட்டுட்டேன். இப்போ தான் பொங்கலுக்காக எப்படி இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.